ஆதி எங்கடா? தோ தோ வந்துட்டானா. இதோ வந்துட்டான் பாரு ஆதி. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஒழுங்கா வந்தீங்களா, மேட்ச் விளையாண்டீங்களா, கப்பு வாங்கிங்களா, ஜெயிச்சிங்களா, போயிட்டே இருங்கடா. அவனை செத்தடா நீ. இப்போ இன்னைக்கு பேசுறோம், தட்டி தூக்குறோம். ஏய் வண்டா. ஆமாம், உங்கள் பேர் என்ன? சூப்பராக வேறு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டம் போலியே. ஒரு 3-4 எபிசோட் போகும் போல. பாருங்க. ஏங்க நில்லுங்க. ஏங்க உங்கள் பேர் தானேங்க கேட்டேன். ஏங்க உங்கள் பேர் தானே கேட்டேன், இல்லை ஃபோன் நம்பரு, வீட்டு அட்ரஸு, வயசாக கேட்டேன். ஏன் ரேஷன் கார்டு வாங்கி தர போறியா? அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியலையே. ஏங்க பயப்படாதீங்க, நம்பி சொல்லலாம் பேரை. ஐ எம் a குட் பாய். அவ்வளோ சீன்லாம் இல்லை, போடா. போடாவா? மச்சான், அவகிட்ட போயிட்டு பேர் தானே கேட்டேன். அவ்வளோ சீனா இல்லை, போடா சொல்லிட்டாடா. டா சொல்லிட்டாளா? ஆமாடா, அதை விடு, பெரிய மேட்டர் இல்லை விடு. போற வரவங்கள இவன் அசிங்கமாக திட்டாரா, அது இவருக்கு பெருசாக தெரியல. இவ டான்னு சொல்லிட்டாரா, இது எத்தனை நீங்கள் பேசுகிறாரு இவரு. ரொம்ப கோவக்காரா இருப்பா போல. ஆமாம் நினைக்கிறேன்டா. ஆனால் அவளை எப்படி உஷார் பண்ணுறதான்னு தெரியவே மாட்டேங்குது. அப்படியே பத்தியா கீச்சிருவார் இவரு. என்னப்பா ரொம்ப வார்த்தையை வெளிப்படுத்துறீங்களே? அது இல்லை மச்சான், உனக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியல. நாளைக்கு வா, நம்ம போய் பேசலாம். வேணாம் மச்சான், அவன் ஸ்க்ரூ ஷாட் சம்பவம் பற்றி தெரியும்ல, அவனை நம்பி போயிடாது, அவள் தான் சொல்லுவேன். ஏய் நீ சும்மாரா, நீ வா, நம்ம நாளைக்கு போகலாம். ஓகே. ஏய் நில்லு. பேர் கேட்டால் சொல்ல மாட்டேங்கன்னு. மனசில் என்ன உனக்கு ரதி நினைப்பா? சிக் பேர் சொல்லு. இப்போ பாரு மச்சான் எப்படி பேர் வருதுன்னு. அங்கே பாரு மச்சான் மூஞ்ச. மச்சான் பேர் என்ன சொன்னா? டேய் அவன் பேர் என்ன சொன்னா? சாப்பா தானே வச்சா. டே மச்சான், சொன்னா கேளு, அவனுக்கு வேணாம். இல்லை மச்சான், நான் நிறையா பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கேன், எல்லோரும் நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஆனால் இவன் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளை மொக்க பண்ணிட்டு போனாடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ தான் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மச்சான், உனக்கு நிறைய சாப்பா இருக்கு போல. பரவாயில்ல மச்சான், சாப்பா வாங்கிட்டு அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் என் குழந்தைக்கு நான் அப்பாவாயிடும். ஏ மச்சான், நேற்று கோவிந்த மகளில் குருமா செம்மையாக இருந்துதான். டேய் இப்போ என்ன குருமா ஊத்துறேன்னு சொல்கிறியா? அவளை உஷார் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுங்கண்ணா. இப்போ ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அவளை உஷார் பண்ணுறதுக்கு. மச்சான் அதெல்லாம் உடனே உஷாராகுது. நீ வேணா ஒரு 2-3 வாரம் பின்னாடியே போய் சுற்று ஃபஸ்ட்டு, சரியா? அப்படின்ற மச்சான் அவள் அப்பையும் உஷாராகலன்னா அவளை தட்டி விடு, நம்ம கூட சேர்ந்து தட்டி விடு. அவனை ஃபஸ்ட்டு உன்னிங்கேன்னு துரத்தணும்டா. வந்து இதை நெகட்டிவாகவே பேசினுக்கிறான். ஓகே மச்சான், நாலேருந்து பாருங்கள். ஓகே வா போகலாம். டைலாக் குத்தாலும் பேசாத, சும்மாவே நில்லு.
எப்படி போய் பேசலாம்? எங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, வேலை வாதரா. ஏய் நில்லு, என்ன கூப்பிட கூட போயினே இருக்கிறேன். ஏய் என்ன கூப்பிட்டா நிற்கவே மாட்டேற, உன்னை தான் கூப்பிட்றேன். ஐயா என்ன நின்று கூட பேச மாட்டேற. ஐயா கூப்பிட்டே இருக்கிறேன், நிற்கவே மாட்டேற. அடிங் டேய் போட்டனா யாரும் தெரியாம. சாரிங்க. அசிங்கமால உனக்கு இப்படி பண்ண? எப்படி நீயே ஆளை செட் பண்ணி அவங்கள பின்னாடி வர வச்சு பிரச்சனை பண்ணி அதை நீ வந்து தடுத்து இதை நான் உன்னை பார்த்து பேசி லவ் பண்ணுவேன்னு பார்த்தியா? நீ இவ்வளோ கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் மூஞ்ச பார்த்தாலே, அதுவும் என் ஷாலை, சி போதுமாடா, போதுமா இந்த அசிங்கம் உனக்கு? நான் தான் அப்பயே சொன்னடா வேணான்னு. இப்போ பாரு, ஏதோ ஒரு நாய் பண்ண பிரச்சனைக்கு நீ தான் பிளான் பண்ணி கேட்டு போறா. தேவையான உனக்கு? வாடா. என்னடா ஓவரா பண்ணுற? 2 நாளாக ஆளையே காணும். நானும் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன், எங்கேயுமே வரவே இல்லை நீ. அன்றைக்கி ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அதுக்காக அப்படியே விட்டுருவியா? அப்போ நீ என்னை டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணியா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. அது அது வந்து நீ ஃபாலோ பண்ணுறத சொன்னேன். அதுவா, பசங்க 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போடுறா, டீச்சரே தேடி வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீயும் வந்துட்ட. ஏய் பேர் சொல்லிட்டு போ. ரஞ்சனா. ஓகே ரஞ்சனா, அதே மாதிரி நம்மளுதும் டைம் பாஸ் ஆகலாம் இல்லைங்க, சின்சியரான டீப்பான லவ். ஸோ விட்டுலாம் மாட்டேன், நம்பலாம்.
டேய் சொல்லுமா. லவ் யூ. ஸ்டார்டிங்கில் இந்த வார்த்தைக்கு ஏதாவது பின்னாடி நாய் மாதிரி சுற்றினேன். அப்போலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ என்னன்னா மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்கிற. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. உனக்கு சொன்னால் புரியாதுடா. ஆமாம், ஃபஸ்ட்டு எப்படி நீ உஷாரானே எனக்கு புரியல, இதில் இது வேறு புரியறதுக்கு. டேய் அதுவே உனக்கு தெரியாதா? ம். அன்றைக்கி நான் உன்னை அடித்ததுக்கப்புறமா அங்கே என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு திரும்பி வந்தேன். உன் ஃப்ரெண்டு உன்னை திட்டிகிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வந்து பேசலாமேன்னு நினச்சேன். ஆனால் நீ தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தியா, அதான் எதுக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் என்ன இந்த மாமா கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணனா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எப்படி தான் உன்னை லவ் பண்ணனே தெரியல. ஹலோ, இப்போ கூட நம்மளை லவ் பண்ணுறதுக்கு நிறையா பொண்ணுங்க வெயிட்டிங் அட் மை டோர் ஸ்டெப். ஓகே, பி கேர்ஃபுல். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இவர் அப்படியே மன்மதன். சும்மா சொன்ன செல்லம். ஐ லவ் யூ டூ பட்டு. டேய் என் அண்ணனோட ஃப்ரெண்டுடா. யார் அந்த ஃப்ரெண்டு? இதுதான் அங்கே இருக்காங்க பாரு. எங்க? போச்சு என் அண்ணன்ட்ட சொல்ல போகிறான். அண்ணனா? ஏய் ஃபர்ஸ்ட் உனக்கு அண்ணன் இருக்கானா? ஆமாண்டா. யார் உங்கள் அண்ணன்? சொல்லவே இல்லை. உனக்கு தெரியாதா? தெரியாது. இதோ இவர் தான். இவனா உங்க அண்ணன்? ஆமாம். என்னடா லவ்வில் பிரச்சனையே வரலன்னு பார்த்தேன். நல்லா அண்டா சைஸில் சூப்பராக ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இவனுக்கு எனக்கும் ஆவே ஆகாது. இப்போ சுத்தம் ஒத்து கூட மாட்டான்.